என் பேர் மதியழகன். எல்லோரும் மதியன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு குறை இருக்குது. அது நிறையா இல்லை குறையான்னு தெரியலை. என்னன்னு கேட்குறீங்களா? அது நான் ஒரு இடத்துல நின்று ஆழ் மனசில் யோசித்தேன்னா எனக்கு அந்த இடத்துல நடந்தது என் கண்ணுக்கு தெரியும். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த விஷயம் நடந்ததா இல்லைனா நடக்க போகிற விஷயமானு எனக்கு தெரியாது. இவன் எப்படி இங்கே வந்தான்? யார் இவன்? இந்த ஏரியாவில் புதுசாக இருக்கானே. நான் போய் என்னான்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன ஆனாலும் சரி அந்த பையனை நான் காப்பாற்றியே ஆகணும். அந்த பையனை அவன் கொன்னான். இப்போ அவனை நான் கொண்டிருக்கேன். இதில் எது முதல் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பையனை கொன்னவாசி நான் அவனை கொல்றேனா இல்லை அவனை கொன்னுட்டு அந்த பையனை நான் காப்பாற்ற போகிறேனா? அங்கே என்ன நடந்ததுன்னு நான் எப்படி தம்பி அவன்கிட்ட சொல்ல? நம்மக்கிட்டே இருக்கட்டும். இதிலிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை கண்டிப்பாக தேடி வருவேன்டா தம்பி. கண்ணெல்லாம் துடி துடிக்க காலம் இங்கு காணா போக. என் மகத்தை நல்லா பார்த்துக்கு. வரப்போறவே அவனை மாதிரியே இருக்கணும். அப்போ அவங்க 2 பேரும் ட்வின்ஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பையன் யாருன்னே தெரியாமல் போச்சு. இந்த இடத்த காலன்ட்டு நீங்கள் சொன்ன இடத்துக்கே பேர் ஏற்றலை. சரி தலை. அடச்சா, இந்த தடவை மிஸ் ஆகிட்டானே. டைம் வேறு ஆச்சு. சரி நம்ம போய் தம்பியை கூப்பிடுவோம். இவனா? இவன் எங்கே இருக்கா? இவனை ஃபாலோ பண்ணி போனால் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன புதுசா ஏதோ ஒரு செடி அங்கே தெரியுது.